அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்க நடவடிக்கை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். குறைய போகும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். கொழும்பில் போக்குவரத்து நெரிசல். சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்தும் விவகாரம் தொடர்பில் வெளியான தகவல். நுகர்வோரை தாக்கிய உணவகம் ஒன்றின் முகாமையாளர் உள்ளிட்ட 3 கைது. 24 மணித்தியாலங்களில் 251 பேர் கைது. பண்டிகை காலத்தில் அதிகரித்துள்ள இணையவழி பண மோசடி. இலங்கையில் உயிருக்கு போராடிய ஐரோப்பிய நாட்டவரை காப்பாற்றிய கடற்படை. மியான்மர் அகதிகள் தொடர்பில் வெளியாகிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து திரைசேரியின் செயலாளர் KM மஹிந்த சிறிவர்த்தனாவினால் இந்த சிற்றினுருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுநிருபம் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தை கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார். நிறுவனத்தின் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனமற்ற, நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கு தேவையற்ற வாகனங்களை அரசாங்கத்தின் பெருகை நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் விற்பனை நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதன முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் 1ஆம் திகதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இயைபு முறை குறியீட்டு தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட இயந்திர கொள்வனவு 1800 cc இனை விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள், இயந்திர கொள்ளளவு 2300 cc இனை விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து நேற்று கலந்துரையாடியதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இதன்படி இந்த வாரத்தில் டின்மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க தயாராக இருப்பதாக சமரசிங்க சுட்டிக்காட்டினார். இப்போது சந்தையில் 425 கிராம் டின்மீன் விலை 490 ரூபாயாக இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் 300 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்து வருகின்றனர். இதன்படி இந்த வாரம் டின்மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அரசு இறக்குமதிக்கு எதிர்வரும் 10ஆம் திகதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு தெமட்டகொட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்று மாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என சாரதிகளுக்கு அறிவிக்கும் வகையில் காவல்துறையினர் அறிவித்தல் விடுத்துள்ளனர். ஸ்ரீ விசித்தராம லுணாவ விகாரையின் பெரஹர ஊர்வலம் நடைபெறுவதால் வீதிகளில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தெமட்டகொட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட லுணாவ மகா விகாரையின் 71வது வருடாந்த மங்கள பெரஹரா நிகழ்வின் வீதி ஊர்வலம் இன்று மாலை 6 மணி முதல் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வினை காண பெருமளவிலான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி 1ஆம் திகதி முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது மேலும் தாமதமாகலாம் என அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனவரி 1ஆம் திகதி முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி அண்மையில் தெரிவித்திருந்தார். அதற்கான வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிசம்பர் 1ஆம் திகதி கூடிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: குறிப்பாக 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை ஜனவரி 1ஆம் திகதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம். அதற்கான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்துள்ளோம். ஏனெனில்
கடந்த அரசாங்கங்கள் இதனை 7 தொடக்கம் 8 வருடங்களாக இழுத்தபடி செய்தன. கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். அதை நாங்கள் இழுத்தடிக்கப் போவதில்லை. ஜனவரி முதல் இதை நடைமுறைப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கெக்கிராவை நகரிலுள்ள உணவகம் ஒன்றின் முகாமையாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உணவகத்திற்கு பிரவேசித்த நுகர்வோர் மற்றும் உணவகத்தின் முகாமையாளர் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் தீவிரமடைந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த கெக்கிராவை திப்புட்டுவெவ பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதானவர் தம்புள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைதான உணவகத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் உக்குவளை, மாத்தளை, மாடாடுகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 251 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த 251 பேர் உள்ளடங்கலாக போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்காக மொத்தமாக 8747 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் இணையம் ஊடாக பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதிகாரி குறிப்பிடுகின்றார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை கடலில் மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடிய வெளிநாட்டவரை கடற்படையின் சுழியோடிகள் காப்பாற்றியுள்ளனர். காலி அஹிங்கல்ல கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 64 வயதான போலாந்து பிரஜை ஒருவர் கடல் அலைகளில் சிக்கியுள்ளார். கடற்கரையில் நேற்றைய தினம் நீராடி கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக கடல் அலைகளால் அடித்து செல்லப்பட்டுள்ளார். உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட உயிர் பாதுகாப்பு சுழியோடி பிரிவினர் அவரை காப்பாற்றி முதலுதவி அளித்துள்ளனர். போலாந்து பிரஜை மேலதிக சிகிச்சைகளுக்காக அருகில் இருந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு அவர் முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். மியான்மர் அகதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிப்பதற்குமே முல்லைத்தீவு கேப்பாபிலவு விமானப்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சரும் அருண் ஹேமசந்திரா தெரிவித்துள்ளார். மியான்மர் அகதிகள் தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அகதிகள் என்ற மனிதாபிமானத்தோடு மட்டுமே இவர்களை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். இங்கு வேறு எதனையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே இது தொடர்பாக யாரும் குழப்பமடையவோ கவலையடையவோ தேவையில்லை. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியான சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப ஒருங்கிணைப்புடன் அவர்களை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். அகதிகள் எவரும் உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ துன்புறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடாது என்பதில் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இவர்கள் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு, பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, பாதுகாப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியன ஒன்றாக இணைந்து பணியாற்றி கொண்டு வருகின்றது. மேலும் மியான்மர் அகதிகள் விவகாரத்தை ஒரு சாரார் தங்களுடைய சுய அரசியலுக்காக அகதிகளை சரியாக பராமரிக்கவில்லை என்று கூறுகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் அனைத்தும் முடிவடைகின்றது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.